சூலத்தை ஒருமுறை ஆவேசத்துடன் வீச, சுற்றி வந்த சூலம் வீரர்களின் தலைகளை செடிகளை உடைப்பது போல் உடைத்து சென்றது. வாரியன் நடந்தார். அடுத்து நெருங்கியவனை தலையில் அடித்து சரித்த வாரியன் அவனை எட்டி உதைக்க நிலத்தில் உருண்டு சென்று தொலைவில் விழுந்தான். வாரியன் உக்கிரத்துடன் நடக்க எவருக்கும் அவரை நெருங்க துணிவில்லாமல் பார்த்தவாறு இருந்தனர். மெதுவாக நடந்து சென்றவர் கீழே கிடந்தவனின் மேல் ஏறி நிற்க, மற்றொருவன் வெறியுடன் வாளேந்தியவாறு ஓடி வந்தார். நெருங்கியவனின் வயிற்றில் சூலத்தை சொருகிய வாரியன் அவனை தூக்கி நிறுத்த, சூலத்தின் முனைகளில் சொருகப்பட்டிருந்தவனின் குருதியில் சூலத்திற்கு குருதியாட்டு துவங்கியது. மேலிருந்தவனின் அலறல் களமெங்கும் ஒலிக்க, அந்த காட்சியைக் கண்ட ராசசிம்மன் அதிர்ந்தான். முடியன் வெறியுடன் சிரித்தான். சேர வீரர்கள் வாரியனை தவிர்த்து மற்ற பரம்பு வீரர்களை நோக்கி ஓடினர். புலிகரட்டின் மேலிருந்தவாறு சேர வீரர்கள் அம்பெய்து கொண்டிருக்க, புலிகரட்டின் மறுபுறத்தின் வழியாக மேலேறிய ஒலியனும் பரம்பினரும் கரட்டின் உச்சியை அடைந்தனர். அடுத்த கணத்தில் பரம்பினர் திசைகளை அடக்கியாழும் திசையாக அடுக்கடுக்காய் அம்புகளை விடுக்க, சேர விற்படை வீரர்கள் கரட்டின் மேலிருந்து உருண்டனர். கவின் ஆதனின் அம்பரா துணிகளை கொண்டு வந்த பரம்பினர் அவர்களின் அம்புகள் மூலம் சேரர்களை துளைத்து ஆறுதல் தேட முயன்றனர். ஒவ்வொரு சேர வீரனையும் பல அம்புகள் துளைத்து சென்றன. பரம்பு வீரர்கள் சிதைந்திருப்பதை பார்த்த கணத்தில் உயிர் துடித்த பரம்பினர் ஒவ்வொருவரும் சேர குருதியில் குளிக்க தீராவன்மம் கொண்டு அம்பெய்தவாறே கரட்டின் மேலிருந்து கீழிறங்க துவங்கினர். அதே நேரத்தில் இடப்புற காடுகளிலிருந்து கூடலன் தலைமையில் வெளிவந்த பரம்பினரும் பரம்பின் நாய்களும் சேர வீரர்களை தாக்க துவங்கின. குலத்தலைவனின் மனதை நொறுங்க செய்த சேரப்படையை கிழித்தெறிய கூடலனும் பரம்பினரும் சரம் சரமாய் அம்புகளை விடுத்தனர். காற்றை கிழித்துச் சென்ற அம்புகள் சேர வீரர்களை துளைக்க, நாய்கள் அவர்களை கடித்து குதறின. பாரியின் வேகத்தில் சேர வீரர்களின் உறுப்புகள் வானுயர பறப்பதைக் கண்ட ராசசிம்மன் அதிர்ந்து போயிருக்க, குதிரைப்படையை கொன்றொழிக்க நினைத்த முடியன் தன்னுடன் இருந்த சூலூர் வீரர்களிடம் குதிரைப்படை வீரர்களை வீழ்த்த உத்தரவிட்டவுடன் தொலைநோக்கு அம்புகளை சரமாரியாக விடுத்த சூலூர் வீரர்கள் சில கணங்களில் குதிரைப்படையை வீழ்த்தினர். தொலைவிலிருந்து அதிவேகமாக பறந்து வந்த ஏராளமான அம்புகள் குதிரை வீரர்களை வீழ்த்தியதைக் கண்ட ராசசிம்மன் தன்னை நோக்கி வந்த அம்புகளை நீள்வாட்களினால் தடுத்து கொண்டு குதிரையை விடுத்து கீழிறங்கினான்.